தமிழ் கூறும் நல்லொளியிற்கு உங்களுடைய அன்பு சகோதரன் தாய் பிரபுவின் வணக்கங்கள். நீண்ட நாள் ஊடகப் பணிகளே நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே பல்வேறு சிலம்பவாதியார்களை நாங்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறோம். தலைநகர் சென்னையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், எங்களுடைய சொந்த பூமியான சிவகங்கையாக இருக்கட்டும். பெரும்பாலும் சிலம்பாட்டம் என்பது அந்த நாங்கள் 70 காலகட்டங்களெல்லாம் தமிழகத்திலே பரவலாக கிராமப்புறங்களிலே இருந்தது. அது கால சூழ்நிலையால் இன்றைக்கு அது மெல்ல மெல்ல மறைகின்ற அந்த சூழலிலிருந்து அதனை மீட்கின்ற முயற்சியாக இன்றைக்கு இளைய தலைமுறை மத்தியிலே நம்மளுடைய பாரம்பரிய கலையை, நம்மளுடைய மண்ணினுடைய கலையை, நம் மண்ணினுடைய வீரத்தை அதை ஒரு நேர்த்தியான ஒரு முறையிலே கொடைக்கானலை சேர்ந்த அருமை சகோதரர்கள், அந்த வடிவேலு சார்ந்த அந்த குழுவினருடைய இந்த பாடல், அவர் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த வாழும் கலையே என்கின்ற இந்த பாடல் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைய தலைமுறைகள் மத்தியிலே நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாங்கள் நீண்ட நாட்களாக சிலம்பம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பகிரும்போது இதை நம்ம தேசிய அளவிலே விளையாட்டு போட்டியிலே அங்கம் வைப்பதோடு ஒலிம்பிக் போட்டியிலையும் எப்படி நாம் கபடி விளையாட்டை கொண்டு சேர்த்தோமோ அதுபோன்று இந்த சிலம்ப விளையாட்டும் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் சிலம்பம் விளையாடுவது என்பது மாணவ மாணவிகளுக்கு எப்படி ஒரு கராத்தே நம்ம கற்றுத்தருகிறோமோ அதுபோல் சிலம்பம் அவங்களுடைய உடல் வலுவிற்கு மிகவும் ஒரு உறுதுணையான ஒரு விளையாட்டு. இதைத்தான் மருதுபாண்டியர்கள் காலத்திலே அவர்கள் சிலம்பம் ஆடியது மட்டும் இல்லாமல் அந்த சிலம்ப பயிற்சி தான் அவர்களை வளரி விளையாட தூண்டியது. வளரி வீசுவதிலே அவர்கள் வல்லவராக இருந்ததற்கு அடித்தளம் போட்டது அவர்களுடைய மருதுபாண்டியர்களுடைய அந்த சிலம்ப ஆட்டம். அதுபோன்று கேரளத்தில் இருக்கக்கூடிய வளரியும் சிலம்பத்திலே இருந்து பிறந்த ஒரு கலை தான். வளரி கலை என்பதே தமிழகத்திலிருந்து சிலம்பத்திலிருந்து உருவான ஒரு கலை தான். அதனால் சிலம்ப ஆட்டத்தை நம்ம ஒலிம்பிக் அளவில் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை நாம் தொடர்ந்து செய்வோம். அனைவரும் இந்த காணொளி பார்ப்பது மட்டுமில்லாமல் அனைவருக்கும் பகிர வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.